சங்கம் சரணம் கச்சாமி தர்மோ சரணம் கச்சாமி பூமியில் மானுட ஜென்மமடைந்துமோ புண்ணியமில்லை விலங்குகள் போல் காமகுன்றோம் உள்ளம் நிரம்பவே காலம் செல்ல மடிந்திடமோ உத்தமமானுடராய் பெரும் புண்ணிய நல்வினையார் உலகில் பிறந்தே சத்திய ஞானதயாநிதியாகிய புத்தரை போற்றுதல் கடனே புத்தரை போற்றுதல் நம் கடனே புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த இனிமையான குரலோட இப்போ ஒரு மர்மமான இடத்தை நோக்கி நம்மளோட பயணம் போயிட்டு இருக்கு. இந்த இடம் அஜந்தா. இந்த அஜந்தா குகையை பற்றின, இந்த அஜந்தா குகைக்குள்ளே இருக்கிற சில காண கிடைக்காத இடங்களை பற்றின ஒரு உன்னத வீடியோவோட இந்த இடங்களை பற்றின வரலாற்றுகளையும் நாம் இப்போ சொல்ல போகிறோம். இந்த வீடியோக்கள் காண கிடைக்காதது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது உன்னதமான இடங்களில் போய் அங்கங்கே தேடி எடுக்கப்பட்ட சில வீடியோக்களை இதோட இணைச்சிருக்கோம். இந்த அஜந்தாவை பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க அஜந்தாவை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இப்போ நம்ம இருக்கிறத பார்த்தீங்கன்னாக்க அஜந்தாவில் இருக்கும், மகாராஷ்டிரா. அஜந்தா குகைகள் அப்படின்னா இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள புத்த மத சிற்பங்களும் ஓவியங்களும் காணப்படும் குகைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட குடவரை கோயில்களாகும். மராட்டிய மாநிலம் அவுரங்காபாத்தில் இருந்து 107 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அழகான கிராமம் அஜந்தா. இங்கிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படும் குடவரை கோவில்களும் ஓவியங்களும் அமைந்துள்ள இடம் கிராமத்தின் பெயரால் அஜந்தா குகைகள் என அழைக்கப்படுகின்றன. இவை அனைத்தும் புத்த மத கொள்கைகளை முதன்மைப்படுத்தியும் புத்தரின் வாழ்க்கை வரலாற்று சம்பவங்களை சித்தரித்தும் உருவாக்கப்பட்டவை. குகைகளை முன்பு மழைக்காலத்தில் ஓய்வெடுக்கும் இடமாக புத்த பிட்சுக்கள் பயன்படுத்தியிருக்கின்றனர். கிமு 2 முதல் கிபி 6ஆம் நூற்றாண்டு வரையிலான காலத்தில் பல்வேறு கட்டமாக இவை உருவாக்கப்பட்டுள்ளன. அதன்பின் இந்திய தொல்பொருள் துறையினரால் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. ஏப்ரல் 1819 சென்னை மாகாணத்தை சேர்ந்த பிரித்தானிய அதிகாரியான ஜான் ஸ்மித் வேட்டையாடுவதற்காக அஜந்தா காட்டுக்குள் சென்றார். ஒரு புலியை அவர் துரத்திச் சென்றபோது மாடு மேய்க்கும் பையன் ஒருவன் புலிகள் தங்குமிடம் என இக்குகைகளை சுட்டிக்காட்டியுள்ளான். புதர் மண்டி மூடி கிடந்த 10வது குகைக்குள் சென்ற அவர் ஓவியங்களை கண்டுபிடித்தார். அவ்வாறு கிட்டத்தட்ட 1200 வருடங்களாக மறைந்து கிடந்த அஜந்தா குகைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. வகோரா நீரோடையை தொட்டபடி குதிரை குழம்பு போன்ற வடிவத்தில் நீண்டு கிடக்கும் குகைகளின் உயரம் சுமார் 76 மீட்டர் ஆகும். இங்கு நடந்த பல்வேறு கட்ட ஆராய்ச்சிகளில் இதுவரையிலும் 30 குகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 9, 10, 19, 26, 29ஆம் குகைகள் சைத்தியங்கள், அதாவது பௌத்த வழிபாட்டிடங்கள். எஞ்சியவை துறவியர் தங்கும் விகாரங்கள். கலைநயமிக்க பெரிய தூண்கள், மண்டபங்கள், சிலைகள், புத்தரின் பல்வேறு வடிவங்கள் என ஒவ்வொரு குகையிலும் ஒவ்வொரு வகை ஆச்சரியம் நிரம்பியுள்ளது. இதை 1983ஆம் ஆண்டில் உலக பண்பாட்டு சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. அஜந்தா ஓவியங்கள் இந்தியாவின் மகாராஷ்டிரிய மாநிலத்தில் பர்தார்பூர் என்னும் ஊரில் உள்ள குகைகளில் இயற்கை முறையில் வரையப்பட்ட ஓவியங்களாகும். இவை கிமு 200 முதல் கிபி 650 வரையிலான பல்வேறுபட்ட காலப்பகுதிகளில் வரைந்தவை. இங்கு தனித்து இருக்கும் கணவாய் ஒன்றில் செங்குத்தாக மிகப்பெரிய பாறை ஒன்றில் 29 குகைகள் குடையப்பட்டுள்ளன. இதில் 5 குகைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. இவை கிமு 200 முதல் கிபி 650 வரையிலான பல்வேறுபட்ட காலப்பகுதிகளில் வரைந்தவை. பௌத்த மத கொள்கைகளை முதன்மைப்படுத்தி இந்த ஓவியங்கள் வரையப்பட்டன. இந்த குகைகளின் ஓவியங்கள் தரையை தவிர மற்ற அனைத்து பகுதிகளிலும் காணப்படுகின்றன. பாறைகளில் மட்டுமல்லாமல் கூரைகளிலும் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. அஜந்தா குகை ஓவியங்கள் குகையின் கற்சுவர் மேல் களிமண்ணும் சாணியும் கலந்த கலவை பூசப்பட்டு அதன் மேல்
சுண்ணாம்பு சாந்து பூசப்பட்டு இறுக்கப்பட்ட பரப்பில் பல வண்ண கூழாங்கற்களை அரைந்து உருவாக்கப்பட்ட நிறங்களை கொண்டு வரையப்பட்டுள்ளவை. சுண்ணாம்பு சாந்து இறுகுவதற்குள் வரையப்பட்டு விடுவதனால் கூழாங்கல் சாந்து உறுதியாகவே ஒட்டிக்கொள்கிறது. இவை தாவர வண்ணங்கள் அல்ல, இயற்கை வண்ணங்கள். ஆகவேதான் 2000 வருடங்களாகியும் வண்ணம் மங்காமல் இருக்கின்றன. இவ்வோவியங்கள் புத்த சாதக கதைகளில் வரும் காட்சிகளாகும். பல இடங்களில் ஓவியங்கள் மனித நடவடிக்கைகளாலும் கால ஓட்டத்தினாலும் சிதலமடைந்துள்ளன. அஜந்தா குகைகளில் 100 அடிக்கும் கீழே ஒரு நதி ஓடுகிறது. இத்தகைய இயற்கை சூழல் ஏற்பட்ட காடுகள் இக்குகைகளை மறைத்துவிட்டன. கிபி 1819 தான் முதலாக இக்குகைகளும் ஓவியங்களும் ஐரோப்பியர்களால் கண்டறியப்பட்டன. அதன் பிறகு முதலாக மும்பை ஓவிய கலாசாலை மாணவர்கள் இவ்வோவியங்களை நகலெடுத்தனர். பின்னர் 1912 கர்னல் கோலுபேவ் என்பவர் செம்மையான முறையில் புகைப்படம் எடுத்தார். லேடி ஹர்ரிங் குஹாமும் என்பவரும் நகலெடுத்தார். ஐரோப்பியர்கள் முயற்சியால் அஜந்தா குகை ஓவியங்கள் வெளியுலகுக்கு தெரியவந்தது. இதற்கு முன்பு வரை இத்தாலிய ஓவிய கலையே தொன்மை வாய்ந்தது என ஐரோப்பியர்கள் போற்றி வந்தனர். அஜந்தா குகை ஓவியங்களின் மேன்மையை கண்ட பின்னர் இத்தாலிய ஓவிய கலை தோற்றுவதற்கு 5 நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்திய ஓவியக்கலை முழு வளர்ச்சி பெற்றுள்ளது என உலகுக்கு வெளியாற்றினர். கிபி 2ஆம் நூற்றாண்டில் நாகர் வகுப்பைச் சேர்ந்த கலைஞர்கள் அஜந்தா ஓவியங்கள் பலவற்றை வரைந்தனர். அதன் பின்னர் பல நூற்றாண்டுகள் சிறந்த ஓவிய கலைஞர்கள் தோன்றவில்லை. கிபி 5 அல்லது 6ஆம் நூற்றாண்டில் புத்த பக்சன் என்னும் மன்னன் காலத்தில் பிம்பசாரன் என்னும் கலைஞன் இக்கலைக்கு புத்துயிரளித்தான் என்று தாராநாத் என்னும் அறிஞர் கூறினார். அஜந்தா மனித உருவங்கள் அனைத்துமே உயிரோவியங்களாகவே காணப்படுகின்றன. பெண்களின் உருவங்களே ஓவியங்களில் அழகுக்கு அழகு சேர்க்கின்றன. பெண் ஓவியங்களே அஜந்தா கலையின் சிறப்பியல்பாகும். பெண்ணின் பல்வேறு மனநிலைகளையும் எண்ணற்ற அழகிய தோற்றங்களையும் ஓவியங்களாக தீட்டியுள்ளனர். ஓவியங்களில் பெண்களின் நீள்விழிகள், நுண்ணிடை, மேல் விரல்கள், மகளிரின் கூந்தல் ஒப்பனைகள் முதலியன இந்திய ஓவிய கலைஞனின் சிறப்பிற்கு எடுத்துக்காட்டாகும். எனவே அஜந்தா ஓவியங்கள் இந்திய ஓவியங்களின் அடிநிலையாக அமைந்துள்ளன என கலைக்களஞ்சியம் எடுத்துரைக்கிறது. அஜந்தாவில் 5 குகைகளில் ஓவியங்கள் இருக்கின்றன. பெரும்பாலான ஓவியங்கள் இன்று சிதைந்த நிலையிலே உள்ளன. 1910 அஜந்தாவுக்கு வந்த வங்கபாணி ஓவியர்களான வேதேந்திரநாத் தாகூர் போன்றவர்கள் இதை ஓரளவு நன்றாகவே பிரதி எடுத்திருக்கிறார்கள். சுதந்திர இந்தியாவின் 50 ஆண்டு காலத்தில் ஓவியங்களின் பெரும்பகுதி அழிந்துவிட்டே இருக்கிறது. பல புகழ்பெற்ற ஓவியங்களில் சில வண்ண தீற்றல்கள் மட்டுமே காண முடிகிறது. சில குகைகளில் ஓவியங்களில் சிதிலங்கள் மட்டுமே உள்ளன. ஆனாலும் புகழ்பெற்ற கரிய நிற அழகி போதிசத்வ வஜ்ரபாணி, போதிசத்வ பத்மபாணி போன்ற ஓவியங்கள் புகழ்பெற்றவையாகும். இந்த தொகுப்பில் அமைஞ்சிருக்க வீடியோக்களும் ஃபோட்டோக்களும் நீங்கள் காண கிடைக்காத இடங்கள். இந்த இடங்களை எல்லாமே நீங்கள் பார்த்தா மட்டும் போதாது, மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும். நம்மளோட வளங்களை நாம் தான் காப்பாற்றணும். அதுக்காகவாது இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதோ இந்த ஓவியங்களின் உன்னத காட்சிகள் உங்களுக்காக.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி.